கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. கொங்கு மண்டலத்தின் அத்தியாயம் 3 சேலம். எப்படியாவது தலைவனை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்கிற 1000 கனவுகளோடு தம்பிமார்கள் களத்திலே நின்று தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ எங்களுடைய மாவட்டத்து அளவில் நடக்கிற இந்த மாநாடுகளை தடுப்பதை காவல்துறை தான் அனுமதியே கொடுக்கறது இல்லை. அசிங்கமாக நடத்துகிறாங்க ஆட்சியை. இப்போ சேலத்துக்கு திருப்பியும் கட்டுப்பாடு 84 போடுவாங்க. சொல்ல முடியாது, புதிய சட்டம் உருவாக்கி 94 கூட போடுவாங்க. உங்களுக்குன்னு உருவாக்கப்பட்டது இந்த மாநாட்டுக்கு அமௌண்ட் குறிக்கிறது. ஆமாம், எல்லாமே நீங்கள் எவ்வளோதான் பேர் கூட்டணும், தொகை கொடுக்கணும். இன்னொன்று இருக்குது, எத்தனை பேர் வர்றாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை கூட கேட்கணும். ஆக மாபெரும் மக்கள் புரட்சியை கொங்கு மண்டலத்தில் உருவாக்குவதற்கு சேலத்தில் மிக மாபெரும் மாநாடு, அதுவும் பொதுக்கூட்டம் தான் அறிவிக்கிறோம். அது அமைகிறதெல்லாம் மாநாடு அமையும். யாருக்காவது அமையுதா? திமுக கூட்டத்தில் போய் டிவிக்கு மட்டும்தான் கத்தலை, அதுவும் நடக்குன்னு சொல்லுவீங்களா? விரைவில் கத்துவாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்களேன். நீங்கள் எதிர்காலத்தின் நிரந்தர முதல்வர் விஜய் அவர்கள் ஒற்றை விரலை நீட்டி ஓங்கி குரல் எழுப்புகிறது நாள் வெகு விரைவில் இருக்கிறது. பொறுத்திருங்கள். அன்னைக்கு தான் தெரியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாபெரும் மக்களுடைய திரட்சி தெரியும். இன்னொன்று சொல்லவா, மிக முக்கியமான, இன்னும் சொல்லப்போனால் பரபரப்புக்கு இடையிலே ஒரு பரபரப்பை உருவாக்குகிற பண்பட்ட மனிதர்கள் கட்சியில் இணைய இருக்கிறார்கள். மூத்த அமைச்சர்கள் வருகிறார்கள். மூத்த அமைச்சர்களா? ஆமாம். திமுகவில் இருக்கிற அமைச்சரும் வர்றாங்க, அதிமுகவில் அமைச்சராக இருந்தவங்களும் வர்றாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது தாவேகாவின் ஆதரவாளர் முகில் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விஜய் அவர்கள் அடுத்த மாநாட்டுக்கு தயாராகி ரெடி ஆகிட்டாங்க. தாவேகா சேர்ந்தவர்களும் முழு வீச்சில் ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்து சேலம் தான். இந்த கொங்கையே சுற்றி வருது. காரணம் என்ன சார்? இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் இருக்குது. மேற்கு மண்டலத்தை முதலில் முடிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு. ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் கொங்கு மண்டலத்தில் தாவேகாவின் கொடிகள் பட்டொலி வீசி பறப்பதை தொடங்கிவிட்டார்கள் நமது இயக்கத்தினுடைய தோழர்கள், நண்பா நண்பிகள். எப்படியாவது தலைவனை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்கிற 1000 கனவுகளோடு தம்பிமார்கள் களத்திலே நின்று தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாபெரும் புரட்சியை மேற்கு மண்டலத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒருங்கிணைப்பின் குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையனார் அவர்கள். தீவிரமாக களப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சேலம் தீரன் சின்னமலை போர்க்களத்திற்கு உதவியை பெறும் மண். இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இன்றைக்கும் இரும்புத்தாதுகளை ஒப்படைத்து கொண்டிருக்கிற மாவட்டமும் அது. உலகத்திலேயே மாங்கனிகள் விளைகிற மாநகரம் சேலம். அந்த மண்ணில் மீண்டும் ஒரு புதியதொரு அவதாரத்தை எடுக்க இருக்கிறார் மரியாதைக்குரிய எங்களது தலைவர் விஜய் அவர்கள். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தை இன்றைக்கு சேலத்திலும் உருவாக்க இருக்கிறார். நீங்கள் ஒன்று தான் இதில் கவனிக்கணும். ஏன் மாவட்டமாக தலைவர் செல்லுகிறார்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. சமத்துவத்தை பேணுவதற்காக, சரித்திரம் படைப்பதற்காக, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தை வீடுகளுக்குள் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. தேர்தலுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே எல்லாரும் மாவட்டத்தையும் நீங்கள் முடிச்சிருவீங்களா? முடிச்சிருவோமே, கிளம்பிட்டோம். வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ எங்களுடைய மாவட்டத்து அளவில் நடக்கிற இந்த மாநாடுகளை தடுப்பதை காவல்துறை தான், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திருட்டு மாடல் ஆட்சி தான் தடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா தினந்தோறும் மாவட்டங்களுக்கு போயிடுவார் தலைவர். அனுமதியே கொடுக்கறது இல்லை. அசிங்கமாக நடத்துகிறாங்க ஆட்சியை. இப்போ சேலத்துக்கு திருப்பியும் கட்டுப்பாடு 84 போடுவாங்க. சொல்ல முடியாது, புதிய சட்டம் உருவாக்கி 94 கூட போடுவாங்க. உங்களுக்குன்னு உருவாக்கப்பட்டது இந்த மாநாட்டுக்கு அமௌண்ட் குறிக்கிறது. ஆமாம், எல்லாமே நீங்கள் எவ்வளோதான் பேர் கூட்டணும், தொகை கொடுக்கணும். இன்னொன்று இருக்குது, எத்தனை பேர் வர்றாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை கூட கேட்பாங்க. இது எப்படிங்க? இது புதிய நடைமுறை சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது இந்த தேசத்தில் என்றால் பொறாம வளர்றாங்க பசங்கள்லாம் நிற்கிறாங்க. அந்த இந்த வெறி இருக்குல்ல, என்ன செய்கிறதுனே தெரியாமல் துடிக்கிறாங்க. ஆக மாபெரும் மக்கள் புரட்சியை கொங்கு மண்டலத்தில் உருவாக்குவதற்கு சேலத்தில் மிக மாபெரும் மாநாடு, அதுவும் பொதுக்கூட்டம் தான் அறிவிக்கிறோம். அது அமைகிறதெல்லாம் மாநாடு அமையுது. யாருக்காவது அமையுதா? கூட்டம் வருதா? அது காசு கொடுத்து கூப்பிட்டாலும் ஒன்று நடக்குது தெரியுமா? எதிராளிகள் நடத்துகிற கூட்டங்கள், சிறு கூட்டங்களில் கூட
பெருமளவில் கலந்து கொள்ளுகிற கூட்டம் நம்ம தம்பிமார்கள் தான் அங்கே போய் நிற்கிறான், அங்கே ஃபோன் எடுத்துக்கிறான். அவன் பேச்சை கேட்கல, தலைவர் அடுத்து என்ன பேசுகிறாருன்னு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஃபோனில். யார்? தாவேகா தொண்டன் திமுக கூட்டத்தில் போய் கூட்டத்தை காட்ட வேண்டிய சூழல் வந்திருக்குன்னா பாருங்கள். இது எதை குறிக்கிறது? அப்படி இல்லை, என் பிள்ளைகள், என் தம்பிமார்கள் உங்கள் கூட்ட லட்சணத்தை பார்ப்பதற்கு வர்றான். எங்கள் ஒரு ஆளை அனுப்புங்க, எங்கே இருக்குது ஒரு ஆளை திமுககாரன் அனுப்புங்க, ஊடுருவ சொல்லுங்க உள்ள. நாங்கள் எல்லாம் வந்து சிஆர் கோடை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மகாபலிபுரம் கூட்டம் கூட எப்படி நடந்துச்சு? கியூஆர் கோடில் தான். ஆக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பிள்ளைகள் எல்லா கட்சி கூட்டங்களில் போய் ஊடுருவி என்ன நடக்குதுங்கிறத எங்களுக்கு தான் வச்சுருக்கிறோமே நாங்கள். வாரியர்ஸ் குரூப் தெரியுமில்ல. அவங்க உங்கள் கூட்டத்துக்கு ஆள் அனுப்புகிறாங்களோ இல்லையே, நீங்கள் அவங்க கூட்டத்துக்கு ஆள் அனுப்பி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் சொல்லிட்டே வேற, இனிமேல் தீவிரமாக கண்காணிக்கப்படுவாங்க உளவு அமைப்பால். தாவேக்காரன் எவனா ஃபோனில் போனை காட்டு, என்ன முகப்பத்திரையில் என்ன யார் படம் வச்சுருக்க? அது ஸ்டாலின் படம். ஓகே, நீ உள்ளே போ. விஜய் படம். இல்லை நீ வெளியில் போ, நீ வேற கட்சி. இப்போ அப்படி பார்க்க போகிறாங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சிறு கூட்டம் இருக்குல்ல, இந்த கும்பல் கூடும்ல ஒரு கும்பலா, அந்த கும்பல் கூட நிமித்தி ஏறாது. துடைத்தெறிவது தான் எங்களுடைய வேலையை. திமுக கூட்டத்தில் போய் டிவிக்கேன்னு மட்டும்தான் கத்தலை, அதுவும் நடக்குன்னு சொல்லுவீங்களா? விரைவில் கத்துவாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்களேன். நீங்கள் எங்கள் வாரியர்ஸ் குரூப் அப்படி கத்திட்டு என்ன சார் பண்ணுவாங்க? அங்கே கை ஓட கால் ஓட அங்கே மீட்டிங் நடந்துட்டு ஸ்டாலின் பேசிட்டு போய் டிவிக்கேன்னு எல்லாரும் கத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த வெள்ளி நாற்காலி மல்லாக்க விழுந்துடும். நேற்று நாற்காலிக்குள்ளே பாம்பு வந்துருச்சு தெரியுமில்ல, பாம்புக்கே பொறுக்கலை. பாவம், ஒரு தூய்மை பணியாளர் போய் கிடச்சிச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் அந்த பணியாளரை நம்ம பாராட்டணும். ஏன்னா என்னதான் 1000 நம்ம கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம்மளுக்கு தான் அவர் தான் முதலமைச்சர். அவர் இன்னும் நீண்ட நாட்கள் வாழணும், நீண்ட நாள் அவர் ஆயுளோட பயணிக்கணுங்கிறத நம்மளுடைய ஆசை. ஒரு தலைவனை எனக்குலாம் உண்மையிலே கண்ணு கலங்குது. ஏன்னா அவர் மீது விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு மாபெரும் மக்கள் தலைவர், முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சர். அவருடைய பயணம் என்பது கவனமாக இருக்க வேண்டும். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். இந்த தேசத்தில் உங்களது ஆட்சி நடந்திருக்கிறது, எங்களது ஆட்சியும் நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்கள் பயணங்கள் பத்திரமாகட்டும். நாங்கள் மனசார வாழ்த்துறோம் முதலமைச்சர். எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. கொள்கையில் முரண்பட்டு கிடக்கிறோம், கோட்பாடுகளில் பிளவுபட்டு இருக்கிறோம். நீங்கள் நடத்திய அக்கிரம ஆட்சியில் எங்களுக்கு கருத்து முரண்பாடுகளால் நாங்கள் தனித்து நிற்கிறோம். ஆனாலும் உங்களது உயிர் எங்களுக்கு உன்னதமானது. இந்த மக்களுக்கு நீங்கள் சேவை ஆற்ற வேண்டும், பணியாற்ற வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டிற்கு உங்களது தகப்பனும் நீங்களும் செய்த பங்களிப்பு எங்களால் சில விடயங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் உழைத்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுக்கு சொல்கிறோம். போகும்போதும் சரி, நீங்கள் அமர்கிற போதும் சரி, நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை, தமிழக வெற்றி கழகத்தின் ஆசை. நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பயணங்கள் சிறக்கட்டும். தோல்விகளுக்கு பிறகும் கூட துவண்டு விடாதீர்கள். மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் என்கிற இடத்திற்குத்தான் நாங்கள் வருகிறோம். எங்களது வெற்றியை நீங்கள் ரசிக்க வேண்டும், எங்களது ஆட்சியை நீங்கள் பாராட்ட வேண்டும். அதற்காக நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் உறுத்தாக்கிக் கொள்கிறோம். ஆக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் ஒரு சிறப்பான சம்பவத்தை செய்ய இருக்கிறார்கள். இன்னொன்று சொல்லவா? மிக முக்கியமான, இன்னும் சொல்லப்போனால் பரபரப்புக்கு இடையிலே ஒரு பரபரப்பை உருவாக்குகிற பண்பட்ட மனிதர்கள் கட்சியில் இணைய இருக்கிறார்கள். யார் சார் அது? சொல்கிறோம், மூத்த அமைச்சர்கள் வருகிறார்கள். மூத்த அமைச்சர்களா? ஆமாம். திமுகவில் இருக்கிற அமைச்சரும் வர்றாங்க, அதிமுகவில் அமைச்சராக இருந்தவங்களும் வர்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் வர துடித்து கொண்டிருக்கிறார்கள். எப்போதுமே எங்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது. அப்படியே தூக்கி எடுத்துக்கிட்டீங்களா என்ன? அதில் அவங்க மேலே பல்வேறு விமர்சனம் இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. எப்போதுமே பழையன கழிதலும் புதியன புகுதலும், இதுதான் எங்களுடைய தத்துவம். பழசை தூக்கி வீசுங்க, எங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் நேர்மையாக இருக்கணும். பிள்ளை திருடுகிறான் என்பதற்காக பெற்றதா என்ன கொன்றாவிடும். ஆனால் இதே நிலைப்பாட்டை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது அதிமுகவில் இருந்து போகிறவங்க திமுக போயிட்டு, ஆனால் அதே குற்றச்சாட்டு தானே செந்தில் பாலாஜி அங்கே இருந்தவர், இப்போ இங்கே வரும்போது அதே வேலை. அப்போ அந்த அதுக்காக செந்தில் பாலாஜி போன்ற அயோக்கியத்தனமான அமைச்சர்கள் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அது ஒன்று இருக்குல்ல, கொலைகார அமைச்சர்களை எங்கள் கூடாரத்துக்கு நாங்கள் சேர்க்க மாட்டோம், எங்கள் கூட்டத்துக்கு. அப்படி சொல்ல போனால் திமுக பிடிஆர் அவர்களை தவிர மற்ற எல்லாமே மக்கள். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா யார் வரப்போகிறதுன்னு? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு?
அவர் தாராளமா நானே சொல்லுவேனே, நல்ல மனுஷன் தான். அவருக்கு எந்த ஒரு கெட்ட பேர். எப்போதுமே நல்ல இயக்கத்திற்கு நல்ல மனிதர்கள் மட்டுமே வருவார்கள். நாராதிகள்லாம் இங்கே வராது. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆட்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ரொம்ப வடித்து வடிகட்டி இன்னைக்கு என்னை நான் இணைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் என்னை தலைவர் தேர்வு செய்திருக்கிறார். ஏன் இதுவரை எந்த அரசியல் கட்சியிலும் உறுப்பினராக இல்லாதவன் பயணிக்க தொடங்குகிறேன். யாரிடமும் அடிபணியாதவன் தலைவரிடத்திலே அடிபணிந்து பயணிக்க தொடங்கியிருக்கிறேன். எவருக்கும் பயப்படாதவன் தலைவன் இடுகிற கட்டளைக்கு பயந்து களமாடுவதற்கு நான் பயணிக்க தொடங்கியிருக்கிறேன் என்றால் ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி இயக்கத்தில் என்னை ஒப்படைத்திருக்கிறேன். ஒரு புரட்சியாளனாய். அப்போ சேலம் மாநாடு, இன்னும் வரக்கூடிய மாநாடுகளில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அமைச்சர்கள் இணைவது எல்லாமே அப்படிங்கிறீங்க. பொறுத்திருந்து பாருங்க. இதுக்கும் தனி விழா எடுப்பீங்களா? இல்லை இப்போ அடுத்த திட்டத்துக்கு செங்கோட்டையனார் வந்திருக்காங்க, தலைவர் அவர்களும் பேசியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கொங்கு மண்டலத்தை கவர் பண்ணிட்டீங்க, அடுத்து மதுரை தான் நீங்கள் சொல்லாமல் சொல்லிட்டீங்க. ஆமாம், மதுரையை இது பண்ணிட்டீங்க. அடுத்து தென் மாநிலத்தில் இருந்து அதான் தென்மண்டலத்தை சோழ மண்டலம் இருக்குல்ல, வைக்கிறோம்ல ஆப்பு, வர தயாராக இருக்காங்க. எல்லாம் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா தலைமை தான் அதை வெளியிட வேண்டும். என் போன்றவர்கள் அதை முன்கூட்டியே சொல்லுவது சிறப்பல்ல. ஆனால் யார் வருவார்கள் என்பதை இயக்கம் முடிவு செய்யும். எவர் வருகிறார் என்பதை சூசகமாக எங்களுக்கும் சொல்ல தெரியும். கிழக்கு மண்டலம் பாருங்க, அதில் போகும். ஆக வங்கக்கடலும் அரபிக்கடலும் இணைகிற இடமாக தமிழ்நாட்டிற்குள் மிக முக்கியமான மைய பகுதியில் பிரம்மாண்ட மாநாடை கிட்டத்தட்ட பிப்ரவரியில் நடத்துவாங்க. ஜனவரி பிப்ரவரியில் நடந்துடும். எழுதி வச்சுக்கோங்க. ஆக கொங்கு மண்டலத்தின் அத்தியாயம் 3 சேலம். பூத் கமிட்டியே இல்லைன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. தாவேக்காவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. திமுக பூத் கமிட்டியே தாவேக்கா பூத் கமிட்டியா மாறப்போதான் என்ன? எங்களுக்கு வேலையே இல்லைப்பா, நாங்கள் போட தேவையில்லை, அவங்க பார்த்துப்போங்கிற ஒரே ஒரு செய்தி தான். நாங்கள் இங்கே அமைதியாக இருந்தால் போதும், மக்கள் ஓட்டு போட்டுருவோம், எங்களுக்கு பூத் கமிட்டி எல்லாம் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா மக்களே பூத் கமிட்டி. நேர்மையான முறையில் தேர்தல் மட்டும் நடந்தால், கூட்டணிகள் இல்லாமல் தேர்தல் நடந்தால், பணம் கொடுப்பு இதுக்கு எல்லாமே இங்க வரைக்கும் மண்டே ஆடிட்டு உள்ள போய் தாவேக்காவுக்கு போட்டு வந்துருவாங்க. ஏன் மக்களே சொல்லிட்டாங்களே, கொள்ளையடிச்ச பணத்தை தானே எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க, கொடுங்க. ஓட்டு யாருக்கு போட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற இடமாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே அமைஞ்சிருச்சு. தலைவர் அவர்கள் 2 ஓட்டை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் களத்துக்கே வந்தார். வீட்டுக்கு 2 ஓட்டு. ஆமாம், சும்மாவெல்லாம் கிடையாது. ஆக கொங்கு மண்டலத்தின் 3வது அத்தியாயம் சேலம், அடுத்து 4வது அத்தியாயம் கோவை என்று பரிணமிக்க காத்திருக்கிறது. ஏன் மலைத்தொடர்களின் மகாராணி என்று சொல்லப்படுகிற நீலகிரியிலும் தலைவருடைய சொற்பொழிவை பார்ப்பதற்காக மலைமுகடுகளை காத்திருக்கிறது. பொறுத்துருங்க. பூகம்பம் அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அது தலைவர் விஜய் அவர்களால் உருவாக்கப்படும். எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. பொறுமையாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவோம். நீங்கள் இவ்வளோ மாவட்டத்தை குறிப்பிட்டு சொல்கிறீங்க, இன்னும் தென்பகுதியிலே போகாத காரணம் என்ன? இல்லை ஏன்னா ரொம்ப டைம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் சொன்ன திமுகவே தடுக்குது, பல மாவட்டங்கள் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறீங்க. இந்த கேப்பில் நெல்லை பேர் அடிக்கடி அடிபடுது. நெல்லையில் விஜய் விரைவில்லாம் எப்போ சார் அது? என்னென்னா, தெற்கு சீமையில் வந்து எனக்கு தெரிய மருது சகோதரர்கள் வீர முழக்கமிட்ட மண்ணில் விரைவில் மாநாடு. ஆனால் அது எப்படி அமைய போகுதுன்னா, கேரளாவில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் லட்சக்கணக்கான தொண்டர்களும் இங்கே வரப்போகிறாங்க. அது தெரியுமா தெரியாதா? பக்கத்தில் இருக்கிறதுனால கேரளாவில் இன்னைக்கு வந்து நெல்லையில் மட்டும் இல்லை, தேனியில் பேசினா கூட கேரளாவே, ஒட்டுமொத்த கேரளாவும் இங்கே வந்து நிற்க போகுது. அப்போ 2 மாநிலத்தை குறிவைத்து அடிப்பதற்கான கள சூழலை தமிழக வெற்றி கழகம் தென் பிராந்தியத்தில் நிறுவ இருக்கிறது. 1, ராமேஸ்வரம் புண்ணிய மண்ணிலிருந்து நீதி கேட்கிற நெடும் பேச்சாற்றல். ஈழத்தமிழர்கள் 17 கல் தொலைவில் இருக்கிறவர்கள் தலைவர் விஜய் எவ்வாறு உரையாற்ற இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கும், ஏன் ராவணன் கடந்து கொண்ட கடல்கோட ஒன்றாக இணைவதற்கான காலச்சூழலை உருவாக்குவதற்கும் தலைவர் விஜய் பிறந்த புண்ணிய தேசமாம் ராமேஸ்வரத்திலும் மாநாடு நடக்க இருக்கிறது என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். ஈழமும் கேரளாவும் இணைந்து ஒரு பிரளயத்தை உருவாக்குவதற்கு தென்மண்டலம் காத்து கொண்டிருக்கிறது. அதில் பாருங்கள், சிவகங்கை சீமையிலிருந்து நெல்லை சீமை வரை போராடிய மண்ணின் மகத்துவ மாபெரும் தலைவர்கள், அது மருது சகோதரர்களாக இருக்கட்டும்,
வெள்ளையத்தேவனாக இருக்கட்டும், வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், எங்கள் கொள்கை தலைவர் நாச்சியாராக இருக்கட்டும். ஏன்னா அந்த கொள்கை தலைவர்களில் முக்கியமான 4 தலைவர்கள் தென் பிராந்தியத்தில் பிறந்தவர்கள். ஆக ஒரு மாபெரும் புரட்சிக்கான விதையை தெற்கு சீமையில் உருவாக்க இருக்கிறார் என்றால் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, அது கேரளாவிற்கும் ஈழத்திற்கும் கூட பொருந்தும் வகையில் அந்த மாநாடு அமைய இருக்கிறது. அதுதான் இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றுகிற மாநாடாக உருவாக்க இருக்கிறார்கள். அது நெல்லை என்று மட்டும் சொல்லிவிட முடியாது, அது ராமேஸ்வரமாக கூட இருக்கலாம். நீதியின் வாள் நின்றிருக்கிற தேசமாம் தமிழர் தாயகத்தின் இறுதி எல்லையில் என்று எம் இனமானத்துடைய தேசிய தலைவன் எந்த மண்ணை நோக்கி தேசத்தை கட்டமைப்போம் என்று அறைகூவல் விடுத்தாரோ அதை நோக்கி எம் தமிழகத்தின் தவப்பெரும் முதல்வர், இன்னும் சொல்லப்போனால் எதிர்காலத்தின் நிரந்தர முதல்வர் விஜய் அவர்கள் ஒற்றை விரலை நீட்டி ஓங்கி குரல் எழுப்புகிறது நாள் வெகு விரைவில் இருக்கிறது. பொறுத்திருங்கள். அன்னைக்கு தான் தெரியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாபெரும் மக்களுடைய திரட்சி தெரியும். பிஜேபியோட ஒன்று சேரணும், விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும், நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாரும் தெரியாமல் இருக்கிறாரு, அதெல்லாம் சாத்தியப்படாது, நல்லா எங்கிட்ட வரணும், அதிமுக கூட்டணியில் ஒன்று சேரணும். பல பேர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல எதுக்கு போய் சேரணும், அவங்க எதுக்கு கூப்பிடுதாங்க அவங்கள? ஆனால் தான் பிஜேபி பற்றி பேசுகிற வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாதவர்களை பற்றி, வெற்று காற்றுகளை பற்றி புயல் காற்று பேச மறுக்கும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். முதல்வர் அவர்களாக விஜய் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வரதான் தான் வாங்க, அதுவும் பிஜேபி தவிர. பிஜேபிக்கு இடமே இல்லைங்க. எங்களுக்கு துரோகின்னு நாங்கள் அறிவிச்சிட்டோம், கொள்கை அளவில் எதிரின்னு அறிவிச்சிட்டோம். அப்புறம் என்ன திருப்பி திருப்பி சிண்டு முடிஞ்சிக்கிட்டு இருக்காங்க? கூப்பிடுறாங்களே அவங்களுக்கு தெரியும் நம்மளை சேர்க்க மாட்டாங்க, நம்மளே திட்டுறாங்க. ஜோசப் விஜய்னு நாங்கள் உங்களை கூப்பிட்டோமா? எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியல, உங்கள் வலிமை உங்களுக்கு தெரிஞ்சால் பேசாமல் இருங்க. இல்லை, அவங்க விமர்சனம் எப்படிலாம் வச்சுருப்பாங்க, திரு ஜோசப் விஜய் கிறிஸ்தவ கைக்குள்ளி, அதெல்லாம் தெரியும். இன்னைக்கு வந்து இருந்துக்கிட்டு வாங்க நீங்கள் வரணும். நான் என்ன கேட்குறேன்னா, அதான் சொல்கிறேன், வாய்மை எனப்படுவது யாதெனின் வள்ளுவன் சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். ரொம்ப மோசமாக சித்தரித்தவர்கள் இருக்கிறார்கள். நான் நீங்கள் எழுதி வச்சுங்கன்னா ஒரு 20 ஆண்டு காலம் போகட்டும், தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு துடியாய் துடிக்கிற இயக்கமாக திமுகவும் மாறும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க, நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர், நீங்கள் இந்த நாட்டை 15 வருஷம் ஆண்டிங்க, உங்களோட நாங்கள் கூட்டணி வைக்கலாம்னு ஆசைப்படுறோம் சொல்லுகிற இடத்திற்கு திமுக கூட வரும். அன்னைக்கும் நாங்கள் முடிவெடுப்போம், நீங்கள் எதிரி, நீங்கள் துரோகி என்பதை நாங்கள் அடையாளப்படுத்துவோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திமுக செஞ்ச வடு வந்து மறையவே மறையாது. அதேபோல் பாரதிய ஜனதாவையும் இந்த மண்ணிலிருந்து அகற்றும் வரை நாங்கள் போராடுவோம். இந்த மண்ணில் அவங்களுக்கு இல்லை, நுழைய விட்டது திமுக. ஜோசப் விஜய்னு சொல்ல வச்சது யாருன்னு சொன்னால் திமுகவால் அங்கீகரிக்கப்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கச்சிராஜா. திமுக இல்லையே கச்சிராஜா எங்கே இருப்பார்னே தெரியாது. அவருக்காக வாஜ்பாய் வாழ்க, தாமரை வளரட்டும், தாமரைக்கு முத்திரையிடுங்கள், கச்சிராஜா வெற்றி பெறட்டும், சட்டமன்றத்துக்கு வரட்டும் பேசிய கட்சி தான் திமுக. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக எதிரியையும் துரோகியையும் நாங்கள் ஒரே பார்வையில் பார்க்கிறோம். வரலாறு திரும்புகிறது. தலைவர் விஜய் தமிழகத்தை ஆள்வதற்கான தகுதி வந்து கொண்டே இருக்கிறது. பொறுத்திருங்கள், வரலாறு திரும்பும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி.